தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாம் நம்முடைய கத்தோலிக்க நாளாடுகளை பற்றி இந்த வருடம் முடிவது இந்த ஞாயிறு கடைசி ஞாயிறாக இருக்கிறது. ஆக இந்த ஞாயிறு அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாட வந்திருக்கின்றோம். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் யாராக இருக்கலாம், இந்த உலகத்திற்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசராக முடிசூட்டப்பட்டிருக்கின்ற நம் கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆக இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். இந்த வருடம் முழுவதும் எவ்வளவு விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கின்றோம், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறோம் என்ற அர்த்தத்திற்கு இன்றைக்கு நற்செய்தி வழியாக ஆண்டவர் மீண்டும் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க நம்மை அழைக்கின்றார். ஆக இந்த திருப்பலியிலே நம் உள்ளங்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பி, உண்மையிலே என் வாழ்வில் இயேசு அரசராக இருக்கிறாரா, என்னை ஆளுகை செய்கின்ற ஆண்டவராய் என்னை வழிநடத்துகிறாரா என்று ஆய்வு செய்து இறைவனிடத்தில் மீண்டும் ஒரு முறை நாம் சமர்ப்பித்து நம் வாழ்வை இன்றைக்கு நாம் இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம்.
அதே வேளையில் இன்றைக்கு என்னுடைய தகப்பனாருடைய இறந்த நாள் 18 வருடம் ஆகிட்டது. ஸோ அவருடைய ஆத்மத்திற்காகவும் நான் இந்த திருப்பலியிலே மன்றாட கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஆத்மத்திற்காகவும் மன்றாட விரும்புகிறேன். சகோதர சகோதரிகளே, நாம் தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுள்ளம் மானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்கு உரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் தந்தையே, நான் ஆட்டுக்கும் கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையே நீதி வழங்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அளிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கு இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்கேதும் குறையில்லை.
பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர் கேட்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம்மருள் மலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. கிறிஸ்துவின் வருகையின் போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாய் இருப்பார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர்களே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழும்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழும்பப்பட்டார். அது அனைவரும் உயிருடன் எழும்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்பொழுது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர்,
வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா வகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் கடவுளே அனைத்திலும் அனைத்துமாய் இருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராய் கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது
நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியவராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையிலிருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியவராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லாத தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை கடைசி ஞாயிறை கொண்டாடுகின்றது. அடுத்த வாரம் நாம் வருகை காலத்தில் நுழைகின்றோம். புது வருடத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த கடைசி ஞாயிறு மிகவும் முக்கியமான ஒரு ஞாயிறாக நமக்கு திகழ்கின்றது. காரணம், நாம் ஒவ்வொரு ஞாயிறும் திருப்பலி காண வேண்டும், இயேசுவின் இறை வார்த்தையை வாசித்து அதை தியானிக்க வேண்டும், அதன்படி வாழ முயற்சிக்க வேண்டும். பிறகு இயேசுவின் உடலும் இயேசுவின் இரத்தமும் பருகி கொண்டு அவர் கொடுக்கின்ற அந்த உற்சாகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்வதற்கு இது ஒரு பெரிய ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு ஞாயிறாக இருக்கிறது. அதனால்தான் பாருங்க, இன்றைக்கு நற்செய்தி கூட இயேசு கிறிஸ்து ஒரு அரசராக நீதிபதியாக உட்கார்ந்து செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடைகளும் பிரித்தெடுப்பது போல் மக்களை பிரித்தெடுப்பார், நியாயம் வழங்குவார் என்று அவர் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு முறை அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில், கத்தோலிக்க திருச்சபை வாழ்க்கையில் நம்ம இந்த பரலோகத்தில் இருக்கிற ஜெபம் சொல்லுவோம். இப்பெல்லாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, இப்படி சொல்லுவோம் இல்லையா? இதுதான் நம்மளுடைய ஆரம்ப ஜெபம், எப்பொழுதுமே நாம் சொல்கின்றது. பழைய ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய மொழிப்பதிப்பு இதுக்கு முன்புள்ளது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் போற்ற பிறகுவா, உம்முடைய நாமம் அச்சிஷ்டப்படுவதாக, உமது அரசு வருகன்னு சொல்லுவோம் இல்லை, உமது அரசு வருகன்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இயேசு நமக்கு கற்பித்தது. உமது அரசு வரணும் ஆண்டவரே. இதற்காக தான் நாம் எப்பொழுதுமே போதித்து கொண்டிருக்கிறோம், எப்போதுமே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசு, இயேசு கிறிஸ்து அரசு என்றால் என்ன? அவர் நம் மீது ஆளுகை செய்யணும், நம்மை ஆட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட அரசை பற்றி நாம் பேசுகின்றோம் அன்பார்ந்தவர்களே? எப்பேற்பட்ட அரசை பற்றி பேசுகின்றோம்? பிலாத்து முன்பாக
பிலாத்து முன்பாக இயேசுவை ஒரு கைதியாக நிற்க வைக்கும் பொழுது பிலாத்து கேட்கிறார், நீர் யூதரின் அரசரா அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறார், நீராக சொல்கிறீரா அல்லது யாராவது உனக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் சொல்லுகிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்போ திரும்பி கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஆம், இதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். என் அரசு இந்த உலகை சார்ந்ததல்ல, ஆனால் என் அரசு இந்த உலகத்தில் வரும், அதற்காகவே நான் பிறந்துள்ளேன் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, இந்த அரசு என்பது என்ன? நம்ம நிறைய அரசர்களை பார்த்துருக்கின்றோம். ரோமருடைய கிங்டம், ரோமருடைய அரசு, பிறகு நெப்போலியனோட அரசு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அது சரித்திரத்தில் படம் பிடித்திருக்கிறது, சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறது. ஆனால் அது அழிந்து போய்விட்டது. ஆனால் இந்த 2000 வருடத்துக்கு முன்பாக இவர் சொன்ன அந்த அரசு இன்னும் நம்முடைய திரு அவையில் அது குடிகொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆட்சி செய்து வருகின்றது. இது சொல்வதற்கு மிகையாகாது. காரணம் என்னவென்றால், இந்த அரசு என்பது என்ன அப்படி சற்று நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, சில நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் நம்ம பார்ப்போம், நிறைய இயேசு அரசர் படங்கள் வைத்திருப்போம். பெரிய கிங் அப்படி ஒரு செங்கோல் வச்சுருப்பார், அந்த மாதிரி படங்கள்லாம் வச்சுருப்போம். அவருக்கு சாம்பிராணி, இந்த தூபம் காட்டி ஜெபம் மெழுகுத்து வச்சு நம்ம சின்ன நல்லா ஜெபம் செய்வோம். என் அன்பார்ந்தவர்களே, இயேசுவை நாம் வீட்டிற்கு மட்டும் அழைத்து வருகின்ற நாம், பீடத்திற்கு மட்டும் அழைத்து வருகின்ற நாம், நம்முடைய உள்ளத்திற்கு அழைத்து வர தவறு விடுகின்றோம். ஏனென்றால் கிறிஸ்து அரசு என்று சொல்லும் பொழுது அது மேலோட்டமான அரசு கிடையாது, அது நம் உள்ளத்தை ஆளுகை செய்கின்ற அரசு, உள்ளத்தில் ஆளுகை செய்கின்ற அரசு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் கடவுளை கொண்டு வரோம், வீட்டு வரைக்கும் தான் கடவுள், அதுக்கப்புறம் இல்லை. ஒரு கதை பைபிளில் இயேசுவை, இந்த காஸ்பல், இயேசுவை சீமோன், அவர் ஒரு பரிசேயர், அவர் தன்னுடைய வீட்டுக்கு இயேசுவுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அழைக்கின்றார். அந்த வீட்டுக்கு இயேசுவும் போகிறார், நிறைய திரளான கூட்டங்கள் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு அழைத்த சீமோனுடைய அழைப்பை கேட்டு இயேசு அந்த வாசலில் நுழைந்து விட்டார், அங்கே உட்கார்ந்திருந்தார். ஆனால் அந்த கதையில் பாருங்க, ஒரு பெண் பெரிய பாவம் செய்த குற்ற உணர்வோடு இருந்த அந்த பெண் அந்த கூட்டத்திற்குள்ள எப்படியாவது சென்று இயேசுவின் பாதத்தில் உட்காரணும் அப்படின்னு சென்று அந்த இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தாங்க. அவங்க உட்காரும் போது அவங்களோட கண்ணீர் அவங்களோட சொட்டுன்னு விழுந்து இயேசுவின் பாதத்தை நனைத்ததாம். நம்ம பார்த்தோம் அந்த கதையை, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க. அந்த கண்ணீர் அவருடைய பாதத்தை கழுவும் பொழுது தன்னுடைய கூந்தலால் அந்த பாதத்தை அவள் துடைக்கின்றாள். இதை பார்த்த சீமோன் பரிசேயர் சொல்கிறார், இந்த ஆண்டவருக்கு, இவருக்கு இந்த பெண் எப்பேற்பட்டவள் என்று தெரிந்திருந்தால் ஒருபோதும் இதை அனுமதி கொடுத்திருக்க மாட்டார் என்று சொல்றார். என் அன்பார்ந்தவர்களே, இயேசு சொல்றார், சீமோனை, நீ வெளி பக்கமாக பார்க்கிறாய், நானோ உன்னுடைய உள்ளத்தை பார்க்கின்ற கடவுளாய் இருக்கிறேன். அந்த இடத்துல சொல்றார் பாருங்க, நறுமண தைலம், சரியான விலை உயர்ந்த தைலத்தை தன்னுடைய காலில் ஊற்றி அந்த மகள், அந்த பெண் கழுவுகின்றாள் இயேசுடைய பாதத்தை. அப்போ இயேசு சொல்றார், சீமோன், உன்னுடைய வீட்டுக்கு நீ அழைத்த, ஆனால் என்னை நீ அபிஷேகம் செய்யவில்லை, என் கால்களை நீ கழுவு கிடையாது, என்னுடைய தலையில் நீ தைலம் பூசி என்னை நறுமண தைலத்தால் நீ வருவித்து கிடையாது. ஆனால் இந்த பெண்ணோ தன்னுடைய செய்த பாவங்களை உணர்ந்து என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கண்ணீரால் என்னுடைய கால்களை கழுவினாள். நறுமண தைலம் எவ்வளோ விலை உயர்ந்தது என்று சொல்றார் யூதாஸ், இதை விற்று மற்றவர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றார். அந்த நறுமண தைலம் விலை உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் முன்பாக அது ஒண்ணுமே இல்லாதது இப்படி சொல்லிட்டு அதை ஊற்றி தன்னுடைய இயேசுவின் கால்களை கழுவுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, இங்கே நம்ம 2 விதமான மக்களை நாம் பார்க்கலாம். சீமோன் பரிசேயர் இயேசுவை வீட்டுக்கு மட்டும்தான் அழைத்தார், உள்ளத்திற்கு அழைக்கவில்லை. ஆனால் இந்த பெண்ணோ வீட்டுக்கு அழைக்கவில்லை, ஆனால்
தன்னுடைய உள்ளத்தில் இயேசுவை அழைத்தாள். அங்கே யாருக்கு பயனாக இருந்தது அன்பார்ந்தவர்களே? இந்த பெண் பார்த்து இயேசு சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நல்குணம் உன்னை குணப்படுத்தும், பாவ மன்னிப்பு நீ பெற்றுவிட்டாய், சென்று வா அப்படின்னு சொல்றார். என் அன்பார்ந்தவர்களே, இப்பேற்பட்டவர்கள் தான் இறை ஆட்சிக்கு உரிமை உள்ளவர்கள். இயேசு அவர்களை ஆளுகை செய்வராக இருக்கின்றார். நம்ம பெரிய படம் வச்சுட்டு நல்லா அதுக்கு லைட் போட்டுட்டு நல்லா அழகாக படுத்துட்டு பீடத்தை வச்சுட்டு அங்கே தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னு சொன்னால், இயேசுவின் அரசர் இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்ய முடியாது அன்பார்ந்தவர்களே. உள்ளத்தில் அவர் கொண்டு வரணும். பீடம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்வில் நம்ம இல்லத்திற்கு ஆண்டவர் அழைக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ஆழத்து வீட்டுக்கு உள்ள கூட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கின்ற பீடத்திலே மட்டும் இயேசுவை வைக்கக்கூடாது அன்பார்ந்தவர்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹேட் டு ஹார்ட், H to H சொல்லியிருந்தேன். இந்த பயணம் ரொம்ப நீளமான பயணம் என்று சொன்னேன். ஹேட் டு ஹார்ட், ஹோம் டு ஹார்ட், ஹோம் ஹவுஸ் டு ஹார்ட், H to H தான். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்கிறோம் ஆண்டவரை, ஆனால் உள்ளத்தில் ஏந்துவது கிடையாது. இன்றைக்கு இந்த பெண்மணி போல் அன்பார்ந்தவர்களே, நாம் உள்ளத்தில் ஆண்டவர் ஆளுகை செய்யவனும், என்னுடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்று என் உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்தான் என் அரசர், என்னை ஆளுகக்கூடியவர் என்று நாம் உணர்ந்தால் ஒளி நாம் மீட்பு பெற முடியாது. இன்னொரு இடத்துல இயேசு இந்த கதையில் நம்ம பார்க்கலாம். இயேசு இறந்த பிறகு இமாவுக்கு செல்கிறார்கள் 2 பேர். இயேசுடைய சீடர்கள் இமாவுக்கு செல்கிறார்கள். என்ன சொல்லி கொண்டு போகிறாங்க? ஐயோ, இயேசு வந்தார், நம்மளெல்லாம் ஏமாத்திட்டார், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதோட இப்போ நம்ம எல்லாம் வாழ்க்கையெல்லாம் போச்சு, திரும்பி பழைய ஏற்பாடு பழைய மாதிரி தான் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து கொண்டு போகிறாங்க. இயேசுவும் அவர்களிடத்தில் தோன்றார். பாருங்க, இயேசு அவர்களோடு நடக்கிறார், இமாவுக்கு நடக்கிறார். இமாவு ரொம்ப தூரமான ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறாங்க. போகும்போது இயேசு கேட்குறாரு, இயேசு சொல்கிறாரு, இயேசு போதிக்கிறாரு. ஆனால் அவங்க கண்கள் திறக்கவில்லை, அவங்க உள்ளத்தில் இயேசுவை இன்னும் உணரவில்லை. அங்கே அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தார்கள். என்ன சொன்னார் இயேசுவை பார்த்து? ஐயா, நேரமாகி விட்டது, உங்களுடைய பயணத்தை தொடராதீங்க, லேட்டாச்சு, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு அழைத்த அந்த இமாவு 2 சீடர்கள் அவர்களை வீட்டுக்கு அழைத்த பிறகு இயேசு அப்பத்தை எடுத்து பிடுகிறார். பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுது இயேசு அங்கேருந்து காணாமல் போய்விடார். என் அன்பார்ந்தவர்களே, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, எதற்காக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது? நாம் இயேசுவையோடு பயணம் செய்கிறோம், ஆனால் நம் கண்கள் இன்னும் மூடிக்கொண்டே தான் இருக்கிறது. இயேசுவின் ஆட்சி இன்னும் நம்மிடத்தில் பயனுள்ளதாக, நம்மளுடைய வாழ்வில் அவர் ஆளுகை செய்கின்ற ஆண்டவராக இன்னும் தென்படவில்லை. இயேசு அந்த அப்பத்தை பிடும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கின்றது. அவங்க என்ன சொல்றாங்க? ஆம், நாம் வரும்போதே அவர் சொல்லி கொண்டு வரும்போது நம்முடைய இதயத்தில் அது எப்படி பற்றி எரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்றாங்க. அந்த இரவு அவங்களுக்கு ஒளிமயமான இரவாக மாறியது. நிறைந்து மகிழ்ச்சியால் நிறைந்தாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்த பிறகு திரும்பி அதே இரவு அவர்கள் 2 பேரும் மற்ற சீடர்களை சந்திப்பதற்காக அதே இரவில் மீண்டும் பயணம் தொடுகிறார்கள் ஜெருசலேமுக்கு. ஆக அன்பார்ந்தவர்களே, நம் இதயங்கள் இருளில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆளுகை செய்ய முடியாது. நம் கண்கள் மூடி இருக்கும் பொழுது இயேசு நமக்கு அரசராக தென்பட முடியாது. ஆக அன்பார்ந்தவர்களே, நம் இல்லங்களுக்கு அழைத்த இயேசு நம் உள்ளங்களுக்கு கொண்டு வரணும். நம்மளுடைய ஜெபங்கள் வழியாக, நம்மளுடைய தியானங்கள் வழியாக, நம்முடைய உபவாச வழியாக ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பீடத்திற்கு வந்த நீங்கள் ஆண்டவரே உள்ளத்திற்கு வாங்க. அதனால தாங்க ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் இயேசுவை இந்த பீடத்திற்கு முன்பாக அப்பத்தை பிடும் பொழுது நாம் காண வேண்டும். இயேசுவே, நான் உண்மை காண வேண்டும், உம்முடைய அரசு என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இயேசுவை வரவேற்க வேண்டும். பீடத்திற்கு வந்த இயேசு உங்களுடைய இல்லத்திற்கு வர வேண்டும். உம்முடைய இல்லத்திற்கு வந்த இயேசு உம்முடைய உள்ளத்திற்கு வர வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அப்பொழுதுதான் வாழ்வு இயேசுவின் வாழ்வாக நாம் மாற முடியும். நாம் அவருக்காக ஆளுகை செய்ய முடியும். இன்னொரு இடத்துல நீங்கள் பாருங்கள், காஸ்பலில் இயேசு மார்த்தாள், மரியாள், லாசரஸ் வீட்டுக்கு செல்வாராம். அதை நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். இயேசு மார்த்தாள், மரியாள், லாசரஸ் வீட்டுக்கு எப்பொழுதும் போவாராம்.
அப்போ அங்கே போகும் பொழுது, அங்கே தங்கி இருக்கும் பொழுது, அவர்கள் வீடை மட்டும் இயேசுவுக்கு கொடுக்கவில்லை, அவங்க உள்ளத்தில் இயேசுவை ஆளுகை செய்கின்ற ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் அவருடைய விசுவாசம் லாசரை உயிரோடு எழுப்பப்பட்டது. ஆக அன்பார்ந்தவர்களை, நீங்களும் நானும் வீட்டில் இயேசு அரசராக மட்டும் இருக்க முடியாது, நம்முடைய உள்ளங்களில் அவர் அரசராக இருக்கும் பொழுதுதான் நாம் வாழ்வு அனைத்தும் அவருடைய ஆட்சிக்குள் நாம் கொண்டு வர முடியும். என் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நற்செய்தி எனக்கு ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு நற்செய்தி. இறுதியில் கடவுள் அரசராக வந்து அவருடைய அமர்வினில் அமர்ந்து அவர் நமக்கு நீதி வழங்குகிறார். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்தெடுப்பது போல் நல்லதை செய்தவர்களை வலப்பக்கமும், கெட்டதை செய்து கொண்டு அல்லது நல்லது செய்யாதவர்கள் இடது பக்கமாக பிரித்து எடுக்கிறார். என்ன சொல்றார்? ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் கொடுக்கிறாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். நீங்கள் எதையும் சாதிக்க வேண்டாம், நிறைய பெருசாக சாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்கே இயேசுவின் அரசுக்குள் நீங்கள் வாழ வேண்டும் என்றால், கடவுள் தந்தையின் சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால், சின்னஞ்சிறிய சகோதரர்கள் ஒருவருக்குள் நீங்கள் யாராவதுக்கு உணவு கொடுத்தாலே, நீங்கள் அவர்களுடைய தாகத்தை தணித்தாலே, அந்நியனாய் இருப்பவர்களை அரவணைத்தாலே, இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்றாரு. நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்கள். பசியுற்றிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுத்தினீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், நான் நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள் என்று சொல்றார். அன்பார்ந்தவர்களே, நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து, போன வருகை கால ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாம் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு வருகிறோம், அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ கதைகள் வழியாக, போதனை வழியாக நாம் பார்த்து கொண்டு தான் வருகிறோம். அதை நம் மனதை மட்டும் நல்லா இருந்துச்சு ஃபாதர், ஹோமலி நல்லா இருந்துச்சு ஃபாதர், அல்ல உங்கள் இறைவார்த்தை நல்லா போதிச்சிங்க ஃபாதர் மட்டும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறார்களோ நீங்கள் கேட்டு அதை சுவைத்து நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக இல்லை, மனமாற்றம் வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஏழைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் உணவில்லாமல் தவித்து கொண்டிருக்கும் போது இந்த உள்ளம் கலங்கவில்லை என்றால் இயேசு உங்களிடத்திலே ஆளுகை செய்ய கிடையாது. நாம் ஒருவருக்கு ஒரு தண்ணீர் கொடுத்து அவருடைய தாகத்தை தணிக்கவில்லை என்றால் நாம் இயேசுவின் அரசுக்குள் வாழ கிடையாது. அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ பேர் சீக்காளிகளாக இருக்கிறாங்க, கேட்டும் கேட்காத போல் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆமாவா, அந்த ஆண்டிக்கா ஓகே, அவங்களுக்கு கேன்சரா, யாருக்கு தான் வரல அப்படின்னு இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இது நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. கேட்டோமா, நம்மளுடைய காதுக்கு அந்த செய்தி வந்துச்சா, ஏதோ ஆண்டவர் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று சோதித்து பாருங்கள். அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னை அழைக்கின்றார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் என் அன்பார்ந்தவர்களே, வாழ்வு ஒரு முறை தான், அது வாழ்வதும் ஒரு முறை தான். அதை விட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னால் திரும்பி நம்ம அங்கே திரும்பி வர முடியாது. இளமை முதுமை அது தானாக வரும். இளமை சட்டுன்னு முடிஞ்சு முதுமைக்கு போயிடுவோம். முதுமையில் போயிட்டு ஐயா நான் இளமையாக இருந்தால் இப்படி செஞ்சுருப்பேனே அப்படின்னு நினைப்பது டூ லேட். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எத்தனையோ நேரங்கள், உங்களுடைய உடல் பலங்கள், வல்லமைகள், உங்களுடைய திறமைகள், ஆற்றல் அனைத்தும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆக இதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு உண்மையிலே பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்கே தான் இருக்கார்? அவர் சொல்றார், என்னுடைய ஆளுகை உங்களுடைய செயல்படும் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு அவர் சொல்றார் பாருங்க, சின்னஞ்சிறிய சகோதரர்கள், ஏழை, பசியுற்றிருப்பவர்கள், ஆடையின்றி இருப்பவர்கள் அல்லது நோயுற்று இருப்பவர்கள், அவர்களில் நான் இருக்கிறேன். இன்னைக்கு நீ இயேசுவை பார்க்கணுன்னா மேலே இருக்கிறவங்கள பார்த்தா பத்தாது, கீழே எத்தனை பேர் தன்னுடைய கடவுள் ஏதாவது எனக்கு செய்யணும்னு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்களே அவங்க கிட்ட தான் கடவுள் இருக்கிறார். The Lord Jesus is presence in the poor, those who are suffering. யாரெல்லாம் வேதனைக்குள் இருக்கிறாங்களோ அந்த வேதனையில் இருக்கின்றவங்ககிட்ட தாங்க ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் போய் சந்திச்சு பாருங்க, ஒரு சகோதரி கேன்சர் இருக்கிறாங்க, அம்மா எப்படி இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேம்மா, மனம் தளராதீர்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவர் போல வந்தீங்கப்பா. அது தாங்க ஆண்டவர் செய்ய சொல்கின்றார்.
இன்றைக்கு நாம் சந்திப்பு செய்வது குறைவு. நம்மக்கிட்ட நிறைய இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம். பகிர்ந்து கொள்வதற்கு மனமில்லாமல் இருக்கின்றோம். முடியும், நம்மளுடைய குடும்ப செலவு இவ்வளவுதான், ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் கூட இருக்கு, இன்னும் அதிகமாக தான் நாம் இன்னும் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறுதி நாளில் நீங்கள் எதை சேர்த்து வச்சிங்க என்று ஆண்டவர் கேட்க மாட்டார். நான் தாகமாயிருந்தேன், நான் பசியுற்றிருந்தேன், நான் நோயுற்றிருந்தேன், என்னை கவனிக்கல. எனக்கு எத்தனையோ பேர் தாயார் தகப்பனார் உடம்பு சரியில்லை, என்ன செய்கிறோம், வேணாங்க இங்கே வச்சிருக்காதீங்க, வீட்டில் இது இங்கே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம், முடியாது முடியாது முடியாது, அப்படியே தள்ளி விட்டுறோம். மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், இல்லை மாமனாராக இருக்கட்டும், உடம்பு சரியில்லை, அவங்களால நடக்க முடியல, வேணாம் அவங்க வீட்டில் வச்சுருங்க, அவங்க வீட்டில் வச்சுக்கோங்க, அவங்க வீட்டில் வச்சுக்கோங்க. என் பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய இறை அரசை தள்ளி விடுகிறீர்கள். இன்னைக்கு உங்களுடைய தாய் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறாங்க, கூட போயிருங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது தாங்க இறையாட்சி. நீங்கள் அவங்களோடு ஒவ்வொரு நேரமும் ஸ்பெண்ட் பண்ணுற போது தான் நீங்கள் இறை அரசுக்குள் கட்டி எழுப்பப்படுகிறீர்கள். இயேசு அரசர் உங்களை சரியாக ஆளுகை செய்கின்றார். நம்ம எத்தனையோ நேரத்தில் கஷ்டம் வச்சிருக்க முடியாது, நீங்கள் பட்டா தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த தயவு கேட்கறதில்ல. யாராவது ஜெபித்து இருக்கிறீங்களா? ஆண்டவரே, எங்கள் மாமியாரை நாங்கள் பார்த்துக்கணும், என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மற்றவர்களுக்கு நல்லதை செய்யும் பொழுது, நீங்கள் ஜெபித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆமேன். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். நல்ல உள்ளங்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இந்த இருளான உள்ளங்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். இறை அரசு இயேசுவின் ஒளி இந்த உள்ளத்தில் பிரகாசமாக ஒளிர்விட்டு சிறப்பாக அவர் நம்மை ஆளுகை செய்யணும். இதுதாங்க அன்பார்ந்தவர்களே இயேசுவின் அரசு. ஆக இன்றைய கடைசி ஞாயிறு, இந்த வருடம் நீங்கள் செய்யாமல் இருந்தால், ஐயோ ஆண்டவரே, அப்பா நான் தவறு செய்து விட்டேன், என்னுடைய தாயை நான் பார்த்து கொள்ளவில்லை, அல்லது என்னுடைய குழந்தையை நான் பார்த்து கொள்ளவில்லை, அல்லது என்னுடைய நேபர் யாராவது அவங்களுக்கு உதவி வேணும் ஆனால் நான் பார்க்கல, இன்றைக்கு முடிவெடுங்க அன்பார்ந்தவர்களே. நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் மற்ற அடியெல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அவர் நம்மோடு இருந்து வேலை செய்கின்ற ஆண்டவர். நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. உங்களுடைய வேதனையிலும் உங்களுடைய கண்ணீரிலும் அவர் உங்களில் அருகில் இருக்கிறார். இதுதான் நம்முடைய இயேசுவின் அரசு. இந்த இயேசு கிறிஸ்து அரசிற்குள் தான் நாம் மகிழ்வோடு பயணம் செய்கின்றோம். ஆக உங்களை அழைத்து நாம் இந்த ஜெபத்தின் வழியாக இயேசுவின் அரசை நாம் கொண்டு வருவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வின் அரசராக வருகின்றார். அவர் எப்பொழுதும் நமக்கு உதவி புரிய நம்முடைய விண்ணப்பங்கள் வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். நாம் விசுவாச பிரமாணத்தை முதல் சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்றி கடவுளாக, ஒளியினின்றி ஒளியாக, உண்மை கடவுளினின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர்.
இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். இப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் இயேசு கிறிஸ்து அரசராக இன்றும் நம்மளோடு உதவி புரிகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். திரு அவையை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் யாவரும் தலைமைத்துவ பண்புகளான அன்பு, இரக்கம், பணிவு ஆகியவற்றை தம் வாழ்வில் கடைப்பிடித்து வாழ வேண்டிய ஆற்றலை அவர்களுக்கு அளித்து காட்டிட வேண்டுமென்று ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று உலகில் நிகழும் சுயநலம், ஆணவம், அகந்தை, செருக்கு, வன்முறை இவர்களை ஒளிந்து இறையரசின் மதிப்பீடுகளை தம் சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டும் கிறிஸ்தவர்களாக திரு அவை திகழ்ந்திட வேண்டுமென்று ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவருகை காலத்தை நோக்கி பயணம் செய்யவிருக்கும் நாம் கிறிஸ்துவின் மறுவருகைக்கு உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும் பணிக்கு முக்கியத்துவம் அளித்து அது ஆண்டவரின் இல்லமாக திகழ அருள் புரிய ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று நவம்பர் 22ஆம் திகதி இசையின் புரவலர் புனித சிசிலியா நினைவு நாளை முன்னிட்டு ஒவ்வொரு பங்கின் பாடற்குழுவினரும் இசையமைப்பாளர்களும் திருவழிபாட்டு கொண்டாட்டத்தை மேலும் மெருகூட்டுவதற்கு உற்சாகத்தோடும் உயிரோட்டமாகவும் பாடலை இசையமைத்து பாடுவதற்கு ஞானத்தையும் ஆற்றலையும் அளிக்குமாறு ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம் சொந்த தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற உம் அரசு அவர் வழியாகவே மக்களின் மாட்சிமிக்கு வழிநடத்தி செல்வீராக. எங்களுடைய தேவைகளை புரிந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆறுதலும் ஆசீர்வாதங்களும் வழங்கி கொண்டிருக்கின்ற உம்மை பார்த்து நன்றி கூறி உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடவுளும் மனிதனமாக பிறந்து இறை ஆட்சியை இந்த உலகுக்குள் எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்கின்ற ஆண்டவரை உம்மிடம் பரிந்துரை செய்து வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருள்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திரு மகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தருளினீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக்கொடுத்து மனிதருக்கு மீட்பு அளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஒழுங்கும் ஓங்கும் ஆட்சி. அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவேறிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜூலியன் லியாவ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். விசேஷமாக கார்டினல் சோட்டே அந்தனி பெரிய தம்பி, என்னுடைய தந்தை, அவருக்காக மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செபிப்போம். அவருடைய அரசுக்குள் நாம் நுழைய முயல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள், நாம் கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். எல்லோருக்கும் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்க வந்த அரசர். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆன்மீக ஒன்றிப்பு மன்றாட்டு. முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர்
மெய்யாகவே எழுந்தருளியிருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாய் இருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாத என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடனிருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமென். மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜெயப்பிரகை முழங்க, ஜெகத்தலத்தோர் களிக்க, ஜெயப்பிரகை முழங்க, ஜெகத்தலத்தோர் களிக்க, படைப்பு எல்லாம் மகிழ, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசிர்க்காக தலை வணங்கி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் பயணம் செய்து வர அருள் செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். திருப்பலி நிறைவேறிற்று. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்கள். பீடத்திலிருந்து இல்லத்திற்கும், இல்லத்திலிருந்து உள்ளத்திற்கும் இறைவனை கொண்டு வந்து அவரை அரசராக நிறுத்துங்கள். நன்றி. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்னும் என்றில் இருப்பதால். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்னும் என்றில் இருப்பதால். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். பாவக்கரைகள் நிறைந்த எந்த உள்ளத்தை பரமன் இயேசு குருதில் சிந்தி கழுவினார். பாவக்கரைகள் நிறைந்த எந்த உள்ளத்தை பரமன் இயேசு குருதில் சிந்தி கழுவினார். அமைதியின்றி அலைந்த எந்த மனதினை ஆவி அனுப்பி அன்பு பொழிது மாற்றினார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்னில் என்றும் இருப்பதால். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்னில் என்றும் இருப்பதால். Hi children, how are you? I believe that you are safe and sound at home during this CMCO time. We are coming to the end of our liturgical year. Remember, at the beginning of October, some of you might know, have seen a video that I sent on children helping children, a coin box where you put money. And perhaps some of you have already collected some money. Thank you for those who have collected the money. Please send the money to your parish office through your parents. They will find creative ways how to send them. But perhaps for those of you who have not, perhaps you can do one thing. Try and at least collect 1 ringgit and send that 1 ringgit for other children in need, so that children can help other children in need. So my dear children,
Our liturgical year is ending. Soon we will start the Advent season. So as we make our journey through Advent season, I wish you a good Advent season so that we will be able to celebrate Christmas meaningfully, even though we are in a pandemic situation. Take care and God bless you and stay safe always.